ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பகுதி 1 இணைச்சொற்கள் அதுதான் பார்க்க போகிறோம். இணைச்சொற்கள் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொல் உங்களுக்கு கொடுக்கப்படும், அந்த சொல்லை ஒத்து இருக்கக்கூடிய சில சொற்களை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுதான் இணைச்சொற்கள். அதுதான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இணைச்சொற்களுக்கான வினாக்கள் உங்களுக்கு முதலாவதாக கொடுக்கப்படும். இறுதியில் ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளும் கொடுக்கப்படும். ஒரு சொல் உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த சொல்லிற்குரிய இணையான சொற்கள் நீங்கள் எத்தனை வேணாலும் கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு விடையாக 2 சொற்கள் கொடுக்கப்படும். ஒரு சொல்லுக்கு இணையான 2 சொற்கள் விடையாக உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் அந்த விடை 2 சொற்களுக்கு விடையை தாண்டி வேறு சில சொற்கள் உங்களால் கண்டுபிடிச்ச முடிஞ்சால் அதை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். முதலாவதாக வினாவிற்கான இணைச்சொல் உங்களுக்கு கொடுக்கப்படும். இறுதியாக ஒவ்வொரு வினாவிற்குமான 2 இணைச்சொற்கள், அந்த சொல்லுக்கான 2 இணைச்சொற்கள் விடையாக உங்களுக்கு கொடுக்கப்படும். நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக எப்பவும் சொல்கிற மாதிரி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும். அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்பலாம். நண்பர்களே, வாங்க பகுதி 1 இணைச்சொற்கள் பார்க்கலாம். இன்று நாம் பகுதி 1 இணைச்சொற்கள் அதற்குரிய முதல் வினாச்சொல்லினை பார்க்கலாம். இரவு என்பதுதான் முதல் வினாச்சொல். இரவு என்ற சொல்லை ஒத்து இருக்கக்கூடிய வேறு சில சொற்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன. இரவு என்ற சொல்லை ஒத்தார் போன்று இருக்கக்கூடிய 2 சொற்கள் உங்களுக்கு விடையாக கொடுக்கப்பட்டுள்ளன. அதை தாண்டி நீங்கள் வேறு சொற்கள் உங்களுக்கு தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய இணைச்சொல்லிற்கான வினாச்சொல் அடி. அடி என்ற சொல்லிலிருந்து நாம் ஒத்து இருக்கக்கூடிய வேறு சில சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். அவ்வாறு நீங்கள் கண்டுபிடித்த சொற்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன. நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பார்த்து சரிபார்த்து கொள்ளலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய இணை சொல்லிற்கான வினா குழந்தை. குழந்தை என்ற சொல்லை ஒத்து இருக்கக்கூடிய, அதாவது ஒரே மாதிரியான சொல்லினை கண்டுபிடிக்க வேண்டும். உங்களுக்கு குழந்தை என்ற சொல்லை ஒத்து இருக்கக்கூடிய 2 சொற்கள் விடையாக கொடுக்கப்பட்டுள்ளன. கூடுதலாக உங்களுக்கு ஏதேனும் சொற்கள் தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். அடுத்ததாக பகுதி 1 இணைச்சொற்கள் அதற்குரிய வினாச்சொல் கணவன். கணவன் என்ற சொல்லை ஒத்து இருக்கக்கூடிய வேறு சில சொற்கள் உள்ளன. அந்த சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். விடைகளில் உங்களுக்கு கணவன் என்ற சொல்லை ஒத்து இருக்கக்கூடிய 2 சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. கூடுதலாக உங்களுக்கு வேறு ஏதேனும் சொற்கள் தெரிந்தால் அதனை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொல் அழகு. அழகு என்ற சொல்லை ஒத்து இருக்கக்கூடிய பல சொற்கள் உள்ளன. விடைகளில் உங்களுக்கு 2 சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. 2 விடைச்சொல்லை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதேனும் சொற்கள் தெரிந்தால் அதனை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து சரிபார்த்து கொள்ளலாம். பகுதி 1 இணைச்சொற்கள் அதற்குரிய இறுதியான வினாச்சொல் காடு. காடு என்ற சொல்லிலிருந்து நாம் ஒத்து இருக்கக்கூடிய, அதாவது ஒரே மாதிரியான சொல், பல சொற்கள் நாம் கண்டுபிடிக்க முடியும். காடு என்ற சொல்லிலிருந்து உங்களுக்கு எத்தனை சொற்கள் தெரியும் என்பதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன. இதுவரையில் பகுதி 1 இணைச்சொற்கள் அதற்குரிய வினாக்களை பார்த்தோம். இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். விடைகள் உங்களுக்கு 2 கொடுக்கப்படும். மேலும் கண்டுபிடித்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். இதுவரையில் நாம்
இணைச்சொற்கள் பகுதி 1 அதற்குரிய வினாக்களை பார்த்தோம். இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். அந்த வகையில் நாம் இன்று பார்த்த முதல் வினாச்சொல் இரவு. இரவு என்ற சொல்லிலிருந்து நாம் அதை போன்று ஒத்து இருக்கக்கூடிய சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். இங்கு ராத்திரி, கங்குல் என்ற 2 சொற்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. இவை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதேனும் சொற்கள் தெரிந்தால் கமெண்ட் பண்ணவும். அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொல் அடி. அதற்குரிய விடைகள் தாழ், பாதம். இங்கு அடி என்ற சொல்லை ஒத்து இருக்கக்கூடிய 2 சொற்கள் விடையாக அமைந்துள்ளன. இவை தவிர உங்களுக்கு வேறு ஏதேனும் சொற்கள் விடையாக தெரிந்தால் அதனை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். இங்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த விடைகளை நீங்கள் கண்டுபிடித்த உங்கள் விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொல் குழந்தை. குழந்தை என்ற சொல்லை ஒத்து இருக்கக்கூடிய சொல் சேய், குளவி இங்கு விடையாக அமைந்துள்ளன. இவை தவிர குழந்தை என்ற சொல்லை ஒத்து இருக்கக்கூடிய வேறு சில சொற்கள் உங்களுக்கு தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். இங்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த விடைகளுடன் உங்கள் விடைகளை ஒப்பிட்டு பார்த்து சரிபார்த்து கொள்ளலாம். அடுத்ததாக இணைச்சொற்கள் பகுதி 1 அதற்குரிய வினாவாக நாம் பார்த்த சொல் கணவன். கணவன் என்ற சொல்லை ஒத்து இருக்கக்கூடிய சில சொற்கள் கொழுநன், பதி என்ற சொற்கள் கணவன் என்ற சொல்லை ஒத்து இருக்கக்கூடிய இணைச்சொற்களாகும். இவை தவிர்த்து கணவன் என்ற சொல்லிற்கான இணைச்சொற்கள் உங்களுக்கு வேறு ஏதேனும் தெரிந்தால் அதனை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். அடுத்ததாக நாம் பார்த்த இணைச்சொல்லிற்கான வினாச்சொல் அழகு. அதற்குரிய விடைகள் அழகு என்ற சொல்லை ஒத்து இருக்கக்கூடிய சொற்கள் வனப்பு, எழில். 2 சொற்கள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த 2 சொற்களை தவிர்த்து அழகு என்ற சொல்லை ஒத்திருக்கக்கூடிய வேறு சில சொற்கள் உங்களுக்கு தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும். இணைச்சொற்கள் பகுதி 1 அதற்குரிய இறுதியான வினாச்சொல்லாக நாம் பார்த்தது காடு. அதற்குரிய விடை அடவி, வனம். அதாவது காடு என்ற சொல்லை ஒத்து இருக்கக்கூடிய சொற்கள் அடவி, வனம். இவை தவிர்த்து வேறு சில சொற்களும் உள்ளன. அவ்வாறு நீங்கள் கண்டுபிடிக்க முடிந்தால் அந்த சொற்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். இன்று நாம் பகுதி 1 இணைச்சொற்கள் அதற்குரிய வினாக்களை முதலில் பார்த்தோம். இறுதியாக விடைகளை பார்த்தோம். மிகவும் எளிமையானதாக இருந்திருக்கும். மீண்டும் இது போன்ற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.